நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் இலக்கியாசிரியர்கள் ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, கரெக்டாக நம்ம கௌதம் இருக்கார்ல, எப்படியாவது ஒரு வழியாக அந்த சொசைட்டியில் நான் திரும்ப ஒரு ஆளை நிற்கணும், நம்ம இலக்கியாவை பத்திரமா பார்த்துக்கணும், குழந்தை குட்டின்னு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்கள ஒரு லெவல் கொண்டு வரணும். அதுக்கான நம்ம எந்த ஒரு முயற்சியும் இன்னும் பண்ணாமல் இருக்கனால ஜீரோவில் இருக்கும். அந்த ஜீரோவிலேருந்து எப்படி நம்ம முதலுக்கு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக யோசிச்சுன்னு இருக்காங்க. அப்படி யோசிச்சுன்னு இருக்க இந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்களா, அவங்க இருந்தோடனே நம்ம சிந்தாமணிக்கிட்ட என்னென்ன சொல்லக்கூடாதோ எல்லாமே சொல்லிட்டாங்க. அதே சமயத்தில் கரெக்டாக ஜானகி பின்னாடி நின்று இருக்காங்க. என்னென்ன பேசினா, ஏது பேசினா, எப்படி துரத்தனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஜானகியும் பைரவி நின்று அக்கு வேற ஆணி வேற கேட்டுறாங்க. இதுக்கப்புறம் தானே நம்ம அஞ்சலிக்கு இருக்கிறது மாவேலி மவளை வாடி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு உழுது பாருங்க. அடி வேற லெவல் சர வெட்டியா உழுது ஒரு பக்கம். ஏண்டி நீ சதி திட்டம் தீட்டி பிளான் பண்ணி என் புள்ளி என்கிட்ட இந்த பிரிச்சுட்டு அதுக்கு ஒரு கம்பி கட்டுற கதை சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் நீ பண்ணின்னு சுத்தின்னு இருப்பேன். ஆனா நான் நீ சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டா ஆமா ஜம்மி போட்டுன்னு இருக்கணுமா, இது இலக்கியா பண்ணான்னு சொல்லிட்டு நீ அதுக்கு ஒரு கதை வேற கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வச்சு கும்முன்னு கும்முறாங்க. அது மட்டும் இல்லாம கரெக்டா இப்ப இலக்கியா இங்கே ஒரு தாள் இருக்கா, இலக்கியா அங்க வரக்கூடாதுன்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். நீ என்ன பண்ணான்னு சொல்ற, இலக்கியோட அம்மாவை எப்படியாவது ஆக்சிடென்ட் பண்ற ஏதாவது ஒன்று பண்ற, அவள் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தணும். இந்த விஷயம் இலக்கியா கேள்விப்பட்டு காசும் கொடுக்க முடியாம வேலைக்கும் போக முடியாம என்ன பண்றது ஏது தத்தளிக்கணும். அப்படியே சும்மா அணுவா சித்ராவை பண்ணோம். அவள் குடும்பத்தில் எல்லாருக்குமே பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துனே இருக்கும். வசந்த வேற எதனா பண்ணலாம், ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதும் சரி நீ சொல்லிட்டு இல்லம்மா நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவோட அம்மா கரெக்டா காய்கறி வாங்கின சொல்லி அஞ்சலி அனுப்பி வைக்கிறான். அஞ்சலி அனுப்புற மாதிரி அவங்களும் போற மாதிரியே போறாங்க, போய் காய்கறி வாங்கின்னு இருக்காங்க. அந்த சமயத்துல கரெக்டா ஒரு ஆட்டோக்காரன் வராங்க. அந்த ஆட்டோக்காரங்கிட்ட தான் 2 லட்சம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஆட்டோக்காரன் சைட்ல ஒரே இடி பாருங்க, அவன் அப்படியே சும்மா அது அந்த பல்ட்டி அடிச்சு அந்த பார்க்க விழுந்து அப்படியே சும்மா இந்த இடத்துல இந்த இடத்துல இங்க எல்லாத்தாலும் காயம் ஏற்பட்டுருதுங்க. அப்படியே சும்மா ஹாஸ்பிட்டல் ஒரு பக்கம் இருக்காங்க. அந்த சமயத்துல அவங்கள பிளட் தேவைப்படுது. என்ன பிளட் அப்படின்னு சொல்லிட்டு ஏபி பாசிட்டிவ். நம்ம இலக்கியாவதும் ஏபி பாசிட்டிவ், நம்ம கௌதமும் அதே தான். அவங்க 2 பேரும் அவங்களுக்கு இவங்கள தான் காப்பாற்றுறோம்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது. ஹாஸ்பிட்டலுக்கு நார்மலாக வராங்க. இலக்கியாவுக்கு ரொம்பவே தலைவலின்னு சொன்னேன். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டினாரு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான். அவங்களையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். சரி அந்த இடத்துல பிளட் தேவைப்படுதுன்னு சொன்னதுமே சரி ஓகே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளட்டும் கொடுத்துட்றாங்க. பிளட்டை எட்டுன்னு போயிட்டு இதுன்றாங்க. அந்த நேரத்தில் நம்ம இலக்கிய அவங்க யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், எனக்கு பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சரி போன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி, இலக்கியாவோட அம்மா அங்கே படுத்துன்னு இருக்குது. ஐயோ என்னமாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுறாங்க. ஒப்பாரி வைக்கிறாங்க. அவங்க கண்ணே தரல. டாக்டர் இருந்து மாமா இது ஹாஸ்பிட்டல் கொஞ்ச நேரம் பொறுமையா எதா இருந்தாலும் இன்னும் அரை மணி நேரம் கழிச்சு அவங்க கண்மொழிப்பாங்க, அப்புறம் பேசி விரும்பா. இப்போதைக்கு அவங்க ரொம்பவே டயர்டா இருக்காங்க. அவங்களுக்கு இப்பதான் பிளட் ஏற்றிருக்கு, நீங்க பிளட் கொடுக்காம இருந்தா இன்னும் ரொம்பவே சிவியரா ஆயிட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இதாக சொல்லிருக்காங்க. அதை கேட்கும்போது நம்மளுக்கே ஒரு பக்கம் பதட்டமா இருக்கும். பக்குன்னு இருக்கு. என்ன பண்றதுங்க, வாழ்க்கைன்னா அப்படிதான். பிரச்சனைன்றதை எப்பவுமே யாருக்கும் வராம இருக்காது, எல்லாருக்கும் பிரச்சனைன்றது வரும். ஆனா எல்லாத்தையும் தவிர்த்துட்டு இதுக்கு மேல நம்ம முன்னேறி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு போனா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். அந்த மாதிரி தான் இப்ப நடந்துன்னு இருக்கு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்க, இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.